ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ யூஎஸ் ஈரான் போரை பொறுத்தளவில் நீண்டுக்கிட்டே போகுது. இப்போ இன்னைக்கு அந்த 2 வார சீஸ்ஃபயரும் பார்த்தோம்னா முடிவுக்கு வருது. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், பாகிஸ்தான்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து, ஸோ அதனால நாங்கள் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ட்ரம்ப் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த டெவலப்மெண்ட்டை? சண்டையிலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் ட்ரம்ப் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. வழக்கமாக இந்த மாதிரி தவிக்கும் போது ஒரு ஃபேஸ் சேவர் கிடைக்குமான்னு அலைவாங்க. ஒன்று ஃபேஸ் சேவர் அவங்களே உருவாக்கிப்பாங்க, இல்லை எதிர்த்தரப்பு தன்னுடைய எனிமிக்கு ஃபேஸ் சேவரை கொடுக்கும். ரெண்டும் இந்த தடவை இல்லை. மாட்டிக்கிட்டாங்க. யூஎஸ் போய் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 38 நாள் 40 நாள் பாம்பு பண்ணி நீ அச்சீவ் பண்ணது என்ன? பங்கர் பஸ்டர்ஸு 60 அடி கீழே 160 அடி கீழே இருக்கக்கூடிய கட்டிடங்களை இடித்து சுப்ரீம் லீடரை கொலை பண்ணி இன்னும் பல தலைவர்களை கொலை பண்ணி இன்றைக்கி ஸ்பீக்கரை தவிர யாருமே இல்லைங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் தான் டெலிகேஷனை லீட் பண்ணுறாரு. பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் இஸ் அ பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர். அவர் ஒன்றும் கவர்மெண்ட்டோட ஹெட்டு கிடையாது. இல்லை, அவர் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, அவருமே ஃபோன் பண்ணி இங்கே தான் கேட்குறாரு. ஸோ இப்போ சொல்லப்படுறது நான் சொல்கிறேன், சம்மன் இஸ் இன் சார்ஜ், ஆனால் யாருன்னு தெரியலன்றாங்க. இல்லை கேப்ரியல், பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஹெட். பேச்சுவார்த்தைக்கு தானே வராது. ப்ளீஸ், பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் இஸ் நாட் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நார் இஸ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். பேச்சுவார்த்தைக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வரக்கூடாதுங்க. அதோட அர்த்தம் என்ன? லீடர்ஷிப் டெசிமேட்டடு. பிரசிடெண்ட்டும் வரல, சுப்ரீம் லீடர் தான் வழக்கமாக கவனிச்சுட்டு தான் அவர் வரல, ஃபாரின் மினிஸ்டர் வரல, பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர் வராருன்னா அங்கே லீடர்ஷிப் வைக்கும். இல்லை, அங்கே வந்து பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கருக்கு நிறைய பவர்ஸ் உண்டு சார் ஈரானில். அதுவே தப்பு. அங்கேனா அப்படி இருக்குது. தப்பு. அது எப்படி வரும்? பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட் இஸ் நாட் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட். பார்லிமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மாதிரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இஸ் நாட் அ கவர்மெண்ட். அவர் ட்ரெஷரி பெஞ்சஸ், தட் இஸ் ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷனுக்கும் நடுநிலையாக இருந்து ஹவுஸை ரன் பண்ணுறது தான் ஒரு வேலை. கவர்மெண்ட்டுக்காக பேசுகிறது ஒரு வேலை கிடையாது. இது அப்போ ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, லீடர்ஸ் எல்லாம் கொண்டுட்டோம். யார் இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல, ஈரானுக்கு ஒரு ஃபாரின் மினிஸ்டர். ஃபார்ச்சுனேட்லி அவர் இது வரைக்கும் கொலை பண்ணல இவனுங்க. அவர் எப்போ போடுவானுங்கன்னு தெரியாது. ஏன்னா சுப்பீரியர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கையில் இருக்கிறதால இந்த அட்டுழியத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின் மினிஸ்டர் இல்லாமல், பிரசிடெண்ட் இல்லாமல், தேர் இஸ் அ பிரசிடெண்ட் ஈரானில். உங்களுக்கு 2 பேர் இல்லாமல் ஸ்பீக்கர் வராரு. எனவே அதுவே வந்து அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஷிப் வேக்யூமை காட்டுது. ரொம்ப சிம்பிள் கேப்ரியல். இது வந்து சண்டையை ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப்பால் சண்டையை நிறுத்தவும் முடியல, சண்டையை தொடரவும் முடியல. சார்ட் ஆஃப் ஸ்டேல்மேட்டுன்னு வாங்கல்ல, வாரில் வந்து ஸ்டேல்மேட் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம்வாங்க. neither will go forward nor will go backward. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி சண்டையை நிறுத்தணும், we have achieved our எய்ம்ஸ்ன்னு சொல்லணும், அதுவும் இல்லை. நேற்று இந்தியா டுடேயில் வந்து இந்தியா டுடே டெலிவிஷனில் ராஜீவ் சர்தேசாய்க்கு அந்த வேற ஒரு யூஎஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான், ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, அது அட்லாண்டான்னு ஒரு பெரிய நியூஸ் பேப்பர், அட்லாண்டாவோட அட்லாண்டிக்கோட கரஸ்பாண்டன்ட் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அதுதான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். She spoke sensibly. பேர் மறந்துடுச்சு. தட் லேடி ஜேர்னலிஸ்ட், அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். அவள் வந்து சண்டே ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, பட் he wants to stop the war. He has no optionsன்றாங்க. பிகாஸ் there is deep division within Trump's team. ட்ரம்ப்புடைய ஆலோசகர்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமான ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு. ஏன்னா 40 நாள் சண்டே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை. பெர் டே டு ரன் அ வார் யூ நீட் $1 billion. 10,000 கோடி, இப்போ 4 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. நவ் இஸ் ஆஸ்கிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி செனட். உங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சண்டே நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சீஸ்ஃபயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு ஒன்றும் அவ்வளோ பெருந்தன்மைலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஒரு பேச்சு. ஒரு நாள் வந்து நான் பாம்பு பண்ணுவேன்றது, 2வது நாள் வந்து இல்லை அன்றைக்கே 10 நிமிஷம் பொறுத்து பியூட்டிஃபுல் நியூஸ் கம்மிங் ஃப்ரம் ஈரான் அப்படின்றது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதுதான் இப்போ அந்த லாஸ்ட்டு அது எதுக்கு பண்ணுறதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அது அந்த நாடகம் ரொம்ப நாள் ஓடாது, 3 நாள் ஓடும், 2 நாள் 3 நாள் வேணால் ஓடும். இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு விஷயம் போன ரவுண்டு, ஃபஸ்ட் ரவுண்டில் 10 நாளைக்கு முன்னால் இஸ்லாமாபாத் டாக்ஸில் வந்தது. ஐ திங்க் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் ப்ராப்ளமே எதுலேருந்து வருதுன்னா, ஈரான் ஷுட் நாட் டெவலப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லையா? அதில் தான் நியூக்ளியர் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுறது தான் ஒபாமா பீரியட்லேருந்து வருக பிரச்சனை. 16 ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடந்தது.
2015 ஒரு பெரிய ஒப்பந்தமே ஏற்பட்டது. அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரம்ப் வந்தோன்னா 16 அந்த வாக் அவுட் பண்ணுறாரு. பட் ஃபஸ்ட்டு டென்யூரில் கை வைக்கல, செகண்ட் டேர்மில் இதை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இஸ்லாமாபாத்தில் 15 நாளைக்கு முன்னால் நடந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸில் வந்த தகவல் என்ன, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ். 5 இயர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து நியூக்ளியர் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுறோம், மொரட்டோரியம்ன்றாங்க ஈரான். வேற யூஎஸ் வாண்ட்ஸ் 20 இயர்ஸ்ன்றாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பாயில் டவுன் ஆகுதுன்னா ஈரான் இஸ் கிளைம்பிங் டவுன் தான் அர்த்தம். ஐ கரெக்ட்? ஈரானுக்கும் சிக்கல் இருக்குல்ல, நிறைய சிக்கல் இருக்குது. ஈரானுக்கு நிறைய சிக்கல் இருக்குது. இந்த வார் வந்து யூஎஸ்க்கு எப்படி சிக்கலோ ஈரானுக்கு அதை விட அதிகமான சிக்கல். இப்போ நியூக்ளியர் ரிசர்ச்சை இது வரைக்கும் நாங்கள் நிறுத்தவே மாட்டோம்னு சொன்னவங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் தேர் சேயிங் 5 இயர்ஸ் நாங்கள் நிறுத்துறோம், இவன் 20 இயர்ஸ் ஒன்றுன்றோம். அதை விட அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இது ஒன்று. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அந்த என்ரிச்டு யுரேனியம் ஆஃப் 400 kg சம்திங் லைக் தட், அதை வந்து லெட் த ரஷ்யன்ஸ் டேக் இட் அவுட்ன்ற ஒரு ப்ரப்போசல் வருது. ரஷ்யன் டெப்டி பிரைம் மினிஸ்டரும் வி ஆர் ரெடி டு டேக் இட் அப்படின்றாங்க. அடுத்த நாளே வந்து அவங்க யுரேனியன் ஸ்பீக்கர், ஹவுஸ் ஸ்பீக்கர் சொல்கிறாரு, நோ கொஸ்டின் ஆஃப் ஹேண்டிங் ஓவர் ஒரு யுரேனியம் ரிசர்ச், இது என்ரிச்டு யுரேனியம் அப்படின்ற இந்த முதல் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த வி ஆர் ரெடி டு ஸ்டாப் தி நியூக்ளியர் ரிசர்ச் ஃபார் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, தட்ஸ் அ கேட்ச். அப்படின்னா அவங்க கிளைம் டவுன் ஆகுது. இவன் 20 வருஷம்ன்றான். இன் பிட்வீன் தேர் இஸ் அ பாத் ஆஃப் 10 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ் மாதிரி இறங்கி வரான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு சைடுமே தே வாண்ட் அ ஃபேஸ் சேவர் டு ரீச் அ சீஸ்ஃபயர். ஏன்னா அச்சீவ் பண்ண முடியல, எஸ்பெஷலி யூஎஸ். நான் அப்படி தான் இதை ரீட் பண்ணுறேன். இப்போ அது எனக்கு புரியுது. இப்போ யூஎஸும் ஈரானும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார்றாங்கனாலே ரெண்டு பேருக்கும் சண்டை போட முடியல, எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்கன்னு வந்து உட்கார்றாங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு பிளாக்கேட் பண்ணுறாங்கல்ல, அது ஆக்சுவலாக யூஎஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயம். இப்போ சண்டை போடுறது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவான அஃபேர். இப்போ ஏற்கனவே ஒரு 15,000 ஸ்ட்ரைக்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு திரும்ப ஸ்ட்ரைக்ஸை நடத்துகிறாங்கன்னா ஒவ்வொரு நாளும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அவங்களுக்கு செலவாகும். அது கஷ்டம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ பிளாக்கேட் பண்ணுறாங்க. பிளாக்கேட் பண்ணுறதால அமெரிக்காவுக்கு நஷ்டம் கம்மி. ஏன்னா அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பெரிய அளவில் நம்பி கிடையாது. அவங்க அமெரிக்கா வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு என்ன இருக்குது, மற்ற நாடுகள்கிட்ட அவங்க எண்ணெயை இம்போர்ட் பண்ணல. ஸோ என்ன பிரச்சனை அமெரிக்காவுக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு யூரோப்போட ஒப்பிடும்போது, ஈரானோட ஒப்பிடும்போது, சைனாவோட ஒப்பிடும்போது பாதிப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஈரானுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அமெரிக்கா க்ளோஸ் பண்ணுறதுனால ஈரானுக்கு $500 மில்லியன் நஷ்டம் ஒவ்வொரு நாளும். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல் இருக்காங்க. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா பிளாக்கேட் பண்ணுறாங்கல்ல, பண்ண உடனே ஈரான் இறங்கி வந்தாங்க. நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அமெரிக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து நாங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணுறோம்னாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டக்குன்னு இறங்கி வந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் ஈரானுக்கு இந்த பிளாக்கேட் நிறைய நெருக்கடி இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. யூஎஸுக்கும் நெருக்கடி இருக்குது, ஈரானோட நெருக்கடியும் புரிந்து கொள்ளக்கூடியது. இதில் இன்ட்ரெஸ்டிங்லி தெர் இஸ் அ தேர்ட் பார்ட்டி விச் ஹஸ் அ ஹியூஜ் ரோல் சைலண்ட்லி பிளேயிங், சைனீஸ் ரோல். பிகாஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் டிராஃபிக்கை அதிகமாக நம்பி இருப்பது வந்து சைனீஸ் தான்றாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட்டு சீஸ்ஃபயர்லேயே சைலண்ட் ரோல் பிளேட் பை த சைனீஸ் மெயின் ரெஸ்பான்சிபிள். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் த வார் டு ஸ்டாப், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போ சீஸ்ஃபயரை ட்ரம்ப் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்க, இட்ஸ் இஸ் அ சைன் ஆஃப் தர் வீக்னஸ். அண்டு சண்டை போட முடியல. இல்லை வந்து சைனீஸ் ஆங்கிள் உள்ளே வருதுன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக யூஎஸால் வந்து தாண்டி போக முடியாது. இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அது எஸ்பெஷலி பை ட்ரம்ப். இன்ஃபேக்ட் பீப்புள் சே தட் ஈவன் அக்கார்டிங் டு யூஎஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இதில் சேர்ந்து மொத்தமாகவே விருப்பம் இல்லை. இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் இன் லைன் வித் ட்ரம்ப் அப்படின்றாங்க. ஏன்னா இது போய் மாட்டிக்கிட்டாங்க, இட்ஸ் லைக் குவாக்மாயர்னுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தது, இப்போ பேச்சுவார்த்தையில் தான் நடத்துறாரு. அது வந்து தான் அவனை வேறு வழி இல்லை. அவங்க குவாக்மாயர்ன்றாங்க, அவங்க புதக்குழியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இது என்ன உங்களோட வாரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதே யூ மேட் இன்னமும் அந்த புஷாயர்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் ஹெல்ப்போட பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா உங்களுக்கு ரிசர்ச், நியூக்ளியர் ரிசர்ச், அதில் 180 பீப்புளை வந்து ரஷ்யன்ஸ் புல்ட் அவுட், அவங்க எடுத்துகிட்டு வெளியில் போக சொல்லிட்டான் வந்து. ஏன்னா எனி டைம் தேவை பாம்புன்றது. அஃப்கோர்ஸ் பண்ணானா அது கட்டாஸ்ட்ரஃபி. ஏன்னா ஒரு நியூக்ளியர் சைட்டை நீங்கள் ரிசர்ச் சைட்டை பாம்பு பண்ணிங்கன்னா ரேடியேஷன் லெவல்ஸ் வந்து அங்கே மட்டும் இருக்காது, கல்ஃபுக்கு வரும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்து நியூக்ளியர் ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ண முடியல, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியலன்னா ட்ரம்ப்புக்கு அது டிஃபீட்டு தான். நீங்கள் போன ஜூனில் வந்து 12 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி யூஎஸும் இஸ்ரேலும்
வாரை நிறுத்தினப்போ ட்ரம்ப்போட ஃபேமஸ் வேர்ட்ஸ்னா we have destroyed the nuclear capability completelyனா. பட் 10 மாதம் கூட ஆகலை, நீங்கள் ஏன்னா 8 மாதத்தில் மறுபடியும் சண்டே ஆரம்பிக்கிறீங்க. இப்பயும் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் லீடர் கமேனியை கொல்ல முடியுது, அவங்க இன்டெலிஜென்ஸ் சீஃபை கொல்ல முடியுது, யாரையோ கொல்ல முடியுது, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கொல்ல முடியுது. நியூக்ளியர் 12 ஜூன் மாதம் நடத்தின அந்த 12 டேஸ் ஸ்ட்ரைக்கில் வந்து plethora ஆஃப் Iranian நியூக்ளியர் சயின்டிஸ்ட் were killed. அவங்க பெட்ரூம்லலாம் பாம்பு போட்டு அடித்தாங்க. பட் ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அந்த என்ரிச்டு யுரேனியம் எங்கே இருக்குன்னு உங்களால் தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ கையை பிசைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் நிஜமாவே அடித்து காலி பண்ணிட்டீங்கன்னா கூட அதை ரீபில்ட் பண்ணுறது ஈரானுக்கு ஈஸி தான்றாங்க. ஏன்னா ஒன்று உங்களுக்கு ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்குது, சைனாவோட சப்போர்ட் இருக்குது. ஒரு 10 months டைம் கிடச்சுன்னா திருப்பி ரீபில்ட் பண்ணிடுவாங்க. டெக்னாலஜியும் உங்ககிட்ட இருக்குது. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாவை நீங்கள் அழிக்க முடியாது. அது முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 100% ட்ரூ, 100%. அதான் இப்போ வந்து உங்களுக்கு புது கவர்மெண்ட் தான் தேவை. எஸ், உங்களுக்கு நியூ கவர்மெண்ட் தான் தேவை. இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணிட்டே தான் இருக்க போகிறான். ஸோ என்ன உங்களோட வார் அப்ஜெக்டிவ்ன்றதே வந்து கிறிஸ்டல் கிளியராக இல்லை. இதில் வந்து நெத்தனியாஹுவோட கம்பல்ஷனில் ஆரம்பித்த வார் வந்து இன்றைக்கி எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் நிற்குது. இன்ஃபேக்ட் இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாவுக்கு எதிராக சைசபிள் செக்ஷன் ஆஃப் இஸ்ரேலி பாப்புலேஷன், ஜூயிஷ் பாப்புலேஷன் இஸ் டேர்னிங் அகேன்ஸ்ட் நெத்தன்யாஹு. யூஎஸுக்குள்ளே இருக்க ஜூயிஷ் லாபியுமே வந்து அது ஒன்றும் ஒரே வேர்ல்டு வாய்ஸில் மொனோலித்திக்காக இல்லை அப்படின்றாங்க. அதுவும் வந்து இன்றைக்கி வந்து அகேன்ஸ்ட் ஸ்டார்டட் டேர்னிங் அகேன்ஸ்ட் ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாஹு பாலிசிஸ். சண்டை போட விருப்பம் இல்லைங்க, சண்டை போடவும் முடியாது, கண்டினியூஸாக அவங்களால போட முடியல. சீஸ்ஃபயரோட அர்த்தமே வந்து தே ஆர் டயர்ட் ஆஃப் கண்டினியூங் த வார். ஆங்கிலத்தை சொன்னால் தேர் சர்ச்சிங் ஃபார் அ ஃபேஸ் சேவர் டு ஸ்டாப் த வார். அன்ஃபார்ச்சுனேட்லி நோ ஒன் இன் திஸ் வேர்ல்டு இஸ் எக்யூப்டு டு ப்ரொவைட் வித் ஃபேஸ் சேவர் ஃபார் ட்ரம்ப். ஏன்னா கடந்த காலங்கள் அப்படி இருக்கும்போது வந்து யூஎனில் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க தே வில் ஒர்க் அஸ் அ பீஸ் புரோக்கர், பீஸ் மேக்கர்ஸு ஆர் சம் அதர் கண்ட்ரிஸ் இருக்கும், எஸ்ட்வைல் சோவியட் யூனியன். இப்போ ஒரே ஒரு பவர்னால் சைனா மட்டும்தான். இப்போ சைனீஸ் வந்து அவங்களது எப்பயுமே வந்து நசன்னு இருக்கும். சைனீஸ் ரோல் உங்களுக்கு வந்து அது எப்போ முன்னால் வரும் எப்போ பின்னால் வரும்னே தெரியாது. ஸோ யார் சொல்லியும் ட்ரம்ப்பும் கேட்க மாட்டேன்றாரு. பட் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறது. ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் குட் நியூஸ் தான் தோணுது. ஹோப் வி ஆர் ஹோப்பிங் அகேன்ஸ்ட் ஹோப்பான்றது அதுவும் தெரியல. சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு கேனாட் அஃபோர்ட் அ வார். அதான் சந்தேகம். ஆனால் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பிளாக்கேடை அறிவிச்சிருக்காங்க, அதை டஃப்பாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. பெருசாக கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கலாம் அமெரிக்கர்கள். ஈரானால் எவ்வளோ நாள் இது தாக்கு பிடிக்க முடியும்? அப்புறம் முக்கியமாக இந்த பிளாக்கேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈரான் மேலே பிளாக்கேட் போடுறாங்கன்றத தாண்டி சைனா மேலேயும் அவங்க பிளாக்கேட் போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்டில் 95% சைனாவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பெரிய பாதிப்பு ஈரானுக்குனாலும் சைனாவுக்கு பெரிய பாதிப்பு. இந்த பிளாக்கேடோட நோக்கமே சைனாவில் இருக்கிறது தான். சைனாவில் இருக்கிறது. சைனா இன் டர்ன் வில் ஃபோர்ஸ் ப்ரெஷரைஸ் இரானியன்ஸ் டு கோ ஃபார் அ செட்டில்மெண்ட். ஐ திங்க் தட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர், நெக்ஸ்ட் இன் சூப்பர் பவர் சைனீஸ், அவங்களோட இன்வால்மெண்ட் இதில் வர்றது வந்து தட் வில் ஃபெசிலிட்டேட் அ பீஸ் ப்ராசஸ்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எக்கானமி சுப்ரீம். உங்களுக்கு வந்து எக்கனாமிக் கம்பல்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடை கண்டினியூ பண்ணுறதே ஆஸ் யூ சைடு வந்து டு ப்ரெஷரைஸ் த சைனீஸ். உங்களுக்கு சைனாவுக்கு வேறு வழியே இல்லாமல் அவனை வழி கொண்டு வந்தோணும். ரிமெம்பர், சைனீஸும் புல் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஈரானால் இந்த வாரை சஸ்டெயின் பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்க நிற்கிறதுக்கு காரணமே சைனீஸ் அண்ட் ரஷ்யன்ஸ், எஸ்பெஷலி சைனீஸ். அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து சைனீஸ் ஆர்ம்ஸ்ன்றாங்க. இந்த சுப்பீரியர் ஆர்ம்ஸை வந்து இவங்களுக்கு வந்து அதாங்க, அவன் 400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஃப்ளைட்டை வந்து அவன் வெறும் 2 கோடி ரூபாய் இருக்க ட்ரோன்ஸை வச்சு அடிக்கிறான். ஒரே ஒரு ஃப்ளைட் தான், வாட் எவர் இட் இஸ். அதாவது லோ கெப்பாசிட்டி லோ காஸ்ட் வெப்பன்ஸை வச்சு ஹை காஸ்ட் வெப்பன்ஸ் அடிக்கக்கூடிய அந்த வார்ஃபேர் வந்து குளோபல் ஹிஸ்ட்ரியில் ஆல் அலாங் த ஹிஸ்ட்ரி இருந்திருக்குன்றாங்க. அது கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க தான், ஈரானியன்ஸ் தான். பட் வித்தவுட் சைனீஸ் ஹெல்ப் அதை பண்ண முடியாது, வித்தவுட் ரஷ்யன் ஹெல்ப். ரஷ்யன் இது வாட் எவர் இட் இஸ் மிசைல். ஸோ சைனா ஹேஸ் அ ஹோல்ட் ஓவர் ஈரான்ஸ் பாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் பிளாக்கேடே வந்து as you said, it's சைனா வழி கொண்டு வரதான். ஐ திங்க் good sense should have to prevail. ஏன்னா the whole world is reeling under economic stress. யார் ஃபர்ஸ்ட் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூஎஸ்ஆ ஈரானா? பிளாக்கேட் இருக்கு. இப்போ
எக்கனாமிக் ப்ரெஷர் யாரால அதிகமா தாக்கு பிடிக்க முடியும்ன்றதான் ஈரானை விட ட்ரம்ப்புக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இருக்கு. ட்ரம்ப்புக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. வேர் வித்தால்னு பார்த்தீங்கன்னா ஈரானை விட யூஎஸால் அதிக நாள் தாக்கு பிடிக்க முடியும். பட் அதுக்கான டேமேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இயர் எண்டில் வந்து பிரைமரிஸ் இடைத்தேர்தல்கள் வருது யூஎஸில். அதுக்கு ட்ரம்ப் ஹேஸ் டு பே வெரி ஹெவி ப்ரைஸ். போத் சைட்ஸ் ஹாவ் டு பிளிங்க் ஃபர்ஸ்ட். யாருன்னு அது எனக்கு தெரியல. பட் ரெண்டு பேரும் இறங்கி வரலன்னா லாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் வேர்ல்டுக்கு தான் லாஸ். இப்போ இந்தியன் ஆங்கிள் இதில் பார்க்கணும் சார். இப்போ இந்தியாவும் ஈரானும் க்ளோஸாக இருக்காங்க. பட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இந்திய கப்பல்கள் 2 ஈரான் அந்த போட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பல்கள் திரும்பி போயிட்டாங்க. இல்லை, அது வந்து யூஸ்வலாக வாரில் நடந்துடும். தெரியாமல் நடந்துன்னு சொல்கிறாங்க. இல்லை, வாட் எவர் இட் இஸ் தட் ஹேப்பன்ஸ். அது நடந்திருக்கானா? அப்புறம் நடந்திருக்கு. அவன் வந்து ரேடியோ சிக்னலுக்கு கோஹெட் கொடுத்து தாங்க வந்திருக்கான். வந்த பிறகு ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சம்டைம்ஸ் அது நடக்கும். அதான் வார். அப்புறம் இந்தியா அவங்களோட அம்பாசிடரை சமன் பண்ணாங்க. இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துருக்கோம் இந்தியன் சைடில். அது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஈரானோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இல்லை கேப்ரியல், அது ஒன்று வார் இது நடக்கும். அது வந்து தோஸ் ஹூ நோஸ் அபவுட் த வார். அதுதான் இப்போ வந்து போர் ஏதாவது வந்து மழை விட்டாலும் தூவானம் விடவில்லைன்னு ஒரு சீஸ்ஃபயர் வந்த பிறகு சில வயலேஷன்ஸ் நடக்கிறது சகஜம். இல்லை, அது இந்தியா மேலே நடந்திருக்குன்றதான். இல்லை, அதுதான் இந்தியா அவங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன். கிரவுண்டில் வந்து சம்டைம்ஸ் கிரவுண்ட் லெவல் கமாண்டர்ஸ் சில தப்பு பண்ணிவிடுவாங்க. அது ஃபயர் பண்ண பிறகு அவனும் பின்னால் போயிட்டான். அது எதிர்த்துட்டு வரல, அவனும் ஃபயர் பண்ணுறதோட நிறுத்திக்கிட்டான். ஆமாம், அவங்க பின்னாடி தான் போவாங்க. சிவிலியன்ஸ் அங்கே போய் வேறு வழியே இல்லை, போய் தான் திரும்பிடுவாங்க அவங்க. நீங்கள் நம்ம ரிலேஷன்ஷிப் வித் இரானியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கும் வந்து நம்ம தேவை. அவங்க இந்தியா வந்து ஒரு கப்பல் நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட கொச்சியில் இருக்குது. கொச்சியில் இருக்கு. நீ அது இன்டர்நேஷ்னல் வாட்டரில் விட்டினா அந்த செத்தான ஒரு 200-300 பேர் செத்தான் பாருங்க. அந்த மாதிரி கதையாகிடும். ஸோ இந்தியா அது அழகாக தான் ப்ளே பண்ணுது. ஐ திங்க் இந்த விஷயத்தில் வந்து இதை சொன்னால் இது பெருசாக நம்மளை வந்து பிஜேபி சப்போர்ட்டர்னுவானுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பிளேயிங் வெரி சேஃப்லின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் ஈரானையும் மேனேஜ் பண்ணணும், இன்னொரு பக்கம் யூஎஸ்ஸையும் நீங்கள் மேனேஜ். இது ஆக்சுவலாக கொஸ்டின் நான் அதுவாக வைக்கல. இப்போ இந்தியன் சைட்லேருந்து பெருசாக இதை எஸ்கலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறதோட வேறு எதுவும் இருக்க முடியாது. ஓவராலாக சொல்கிறேன். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னா, ஈரானுக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஈரானால் கரெக்டாக ஷிப்ஸை மானிட்டர் பண்ண முடியல. இப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ எந்த கப்பல் போகணும் போகக்கூடாதுன்றதை மானிட்டர் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்லி நேஷனோட கப்பல் அடிக்கிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, போயிடுச்சு. அதான பிரச்சனை. உங்களுக்கு யாரோடது இதுனே தெரியலையே. அதான் பிரச்சனையே உங்களுக்கு வந்து. ஸோ இந்த சுச்சுவேஷன் வரக்கூடாது ஒரு வாரில். ஒரு வார் அக்ரெசிவாக நடக்கலாம், அல்லது கம்ப்ளீட் சீஸ்ஃபயர் ஆகிடலாம். 2 கட்டணம் வந்ததுனா தான் சிக்கல். எனவே சீஸ்ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இஸ் அ குட் சைன். அது 2 பேரோட வீக்னஸை காட்டுது. காட் வில்லிங் சீஸ்ஃபயர் ஷுட் கண்டினியூ அண்ட் பர்மனன்ட் சீஸ்ஃபயர் ஷுட் டேக் பிளேஸ். சீக்கிரமாக போர் நிறுத்தம் வர்றது எல்லாருக்கும் நல்லது. போர் எந்த பிரச்சனையுமே தீர்க்காதுங்க. வார் நெவர் சால்வ்ஸ் எனி ப்ராப்ளம். At the end of the day, you have to settle it across the table. அது முதலே செஞ்சு தொலைச்சிருக்கலாம். Many of the US policy makers இந்த வார விரும்பவே இல்லையா. ஏதோ ஆரம்பிச்சிட்டாரு, முடிக்க முடியல. எதுக்கு வந்து சீஸ்ஃபயருக்கு போகிற நீ? சீஸ்ஃபயர் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுற? ஆகவே தப்பு பண்ணிட்டாங்க, அது நல்லாவே தெரியுது. எதையோ ஆரம்பித்து எதையோ முடிஞ்ச கதையாக அது மாட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. சீக்கிரம் சண்டை முடிவுக்கு வரது நல்லது. ஏன்னா இப்போ சண்டை முடிவுக்கு வந்தாலே நார்மல்சி வரத்துக்கு இயர்ஸ் ஆகுன்றாங்க உங்களுக்கு வந்து. ஏன்னா IMFோட ரீசன்ட் வார்னிங் கூட வந்து இஃப் இது நடக்கலை, சீக்கிரமாக அந்த சண்டை முடிவுக்கு வரலன்னா இந்த வேர்ல்டு மே பி ஹெட்டிங் ஃபார் ஸ்டாக்ஃப்ளேஷன்றான் அவன் வந்து. வாட் இஸ் ஸ்டாக்ஃப்ளேஷன்? நீங்கள் தான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சு. எக்ஸாக்ட் டெஃபினேஷன் எல்லாம் சொல்லுவீங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் வந்து இன்ஃப்ளேஷனை கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், ஸ்டாக்ஃப்ளேஷன்னா அந்த ஏதோ க்ரோத் இல்லாமல் இப்படி ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிற சம்திங் தான். அது பாருங்களேன், வாட் இஸ் த மீனிங் எக்ஸாம். ஏன்னா வந்து த மீனிங் ஆஃப் IMFோட ரீசன்ட் வார்னிங் வந்து இஃப் த வார் டசன்ட் ஸ்டாப் இமிடியட்லி chances of the world moving towards stagflation is bright என்றும். அதான் இப்போ ஸ்டாக்ஃப்ளேஷன்றது ஹை இன்ஃப்ளேஷன், அப்புறம் ஸ்லோ க்ரோத் ரேட். ஆமாம், பணவீக்கம் அதிகமாக இருக்கும். ஆமாம். ஸோ எக்கானமியோட க்ரோத்தும் இருக்காது, பணவீக்கமும் அதிகமாக இருக்கும்போது ஸ்டாக்ஃப்ளேஷன். எப்படி காமன் மேனோட லைஃப் வந்து செலவு அதிகமாகும், வருமானம் கம்மியாக இருக்கும்ன்றது. ஆமாம் ஆமாம். போரின்றி வரக்கூடிய உலகம் தான் நல்ல உலகம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் நாங்கள்ல, அது ஒன்று தான் நமக்கு வேணும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி.